அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். நிறைய புதிய பார்வையாளர்கள் சேர்ந்திருக்காங்க. அனைவருக்குமே வணக்கம், வெல்கம், வருக. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. நிறைய கமெண்ட் பண்றீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். கடந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, போர் அணு மாதிரி. அது கொஞ்சம் பெரிய வீடியோன்றதுனால அந்த வீடியோவோட கடைசியில் நீங்க பார்த்தீங்களா என்ன தெரியல. இந்த முதல் குவாண்டம் புரட்சியில் ஐன்ஸ்டைன், மேக்ஸ் பிளாங்க், அதுக்கப்புறமா நீல்ஸ் போர். அதில் ஐன்ஸ்டைன் தான் வந்து ஒளி என்பது துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியின் ஒரு முக்கிய அங்கம். பிளாங்க் என்ன சொன்னார்னா, அந்த ஒளி வந்து ஒரு பொருளுடைய இன்ட்ராக்ட் பண்ணும்போது, தொடர்பு படுத்தும் போது ஆற்றல் ஒரு பேக்கெட்டாக தான் அப்சர்வ் ஆகும். ஆட்டம் அணு பற்றி என்ன சொன்னார்னா நீல்ஸ் போர், அது வந்து படிநிலைகள் தான் இருக்கும், நீங்கள் சுற்றிலாம் விழுகாது அப்படின்னு சொன்னார். இதை பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமான கடைசியில் அந்த வீடியோவில் நான் ஒரு கொசுறு தகவல் சொன்னேன். அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படின்னா சுருக்கமான வீடியோ தான். ஸோ ஐன்ஸ்டைன் வந்து ஒளி வந்து துகள்னு சொல்லிட்டாரு. அந்த துகள்னு சொல்லும்போது எப்பொழுதுமே ஒரு துகள் இல்லைன்னா ஒரு பொருள், ஒரு நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு பொருள், அது கல்லோ மண்ணோ இல்லைன்னா ஒரு புல்லட்டோ இல்லைன்னா ஒரு பந்தோ, அந்த பொருளுக்குன்னு அந்த பொருளுடைய பண்பு இருக்கும். பார்ட்டிக்கல் நேச்சர், பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதற்கான குணாதிசயங்கள் இருக்கும். இரண்டு குணாதிசயங்கள், முக்கியமான குணாதிசயம். ஒன்று வந்து அதனுடைய ஆற்றல், எனர்ஜி. இன்னொன்று வந்து மொமெண்டம், உந்தம். அப்போ ஒரு பொருள் இருந்தாலே அதுக்கு ஆற்றல் இருக்கணும், ஒரு பொருள் இருந்தாலே அதுக்கு உந்தம் இருக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கைனடிக் எனர்ஜினா ½ mv². இது வந்து மேஸ். அந்த ஒரு பொருள், இப்போ பந்தத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னா அந்த பந்தோட நிறை, அது போகிற வேகம், அதை வச்சு நீங்கள் ½ mv², அதோடைய ஆற்றலை கண்டுபிடித்தலாம். அதே மாதிரி அந்த பொருளுடைய உந்தத்தையும் கண்டுபிடிச்சலாம். மேஸ் இன்டு வெலாசிட்டி. உந்தம், ஆற்றல்ன்றது நம்மளால ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். உந்தம் என்றால் என்ன அப்படின்னா மேஸ் இன்டு வெலாசிட்டி, அதோடைய நிறை, அதோடைய வெலாசிட்டி, வேகத்தையும் பொறுக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய கல்லத்துக்கு நான் மெதுவாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி மேலே, அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிரும். அதே நேரத்தில் ஒரு சின்ன கல்லை நான் தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்களேன், உடையாது. அப்போ நான் உடையனா என்ன பண்ணணும், அந்த சின்ன கல்லை வேகமாக தூக்கி போடணும். அப்போ பெரிய கல், பெரிய நிறை, ஆனால் சின்னதாக தூக்கி போடுறேன், குறைந்த வேகம். அதே இது சின்ன கல் ஆனால் நிறைய வேகம். அப்போ மேஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இது மேஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இது நிறையும் வேகமும். இரண்டோடைய அந்த தாக்கம் இருக்குல்ல, தாக்கம் ஒன்று தான். அப்போ மொமெண்டம், அந்த தாக்கம் தான். அதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அன் இம்பாக்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அன் அனதர் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா மொமெண்டம். அப்போ ஒரு பெரிய கல் அந்த கண்ணாடி மேலே தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும், ஒரு சின்ன கல் கண்ணாடி மேலே தாக்கத்தை ஏற்படுத்துறதும் சரிசமம் தான். ஏன்? அதனுடைய வேகங்கள் வேற வேற. இப்போ என்ன சொல்றாரு ஐன்ஸ்டைன், ஒரு ஒளி என்பது ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ ஒளி என்றது பொருள்னா பொருளுக்கு வந்து இருந்த இரண்டு பண்புகளுமே இருக்கணுமே. ஆற்றல் இருக்கணும். சரி, ஆற்றல் வந்து பிளாங்க் சொல்லிட்டாரு, E=hν. ஹெச்னா என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நியூனா என்னன்னா அந்த ஒளியுடைய அதிர்வெண். அதிர்வென்றது கிட்டத்தட்ட அதனுடைய அலை பண்பு தான், நேச்சர், வேவ் நேச்சர் தான். அப்போ நீங்கள் வந்து ஆற்றலை சொல்லிட்டீங்க. உந்தம் என்ன? ஒளி என்பது பொருள் என்றால் உந்தம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விடை சொல்றாரு ஐன்ஸ்டைன். பி, மொமெண்டம்னா பி, E//c. நீங்கள் மற்ற பொருள் மாதிரி சாதாரண பொருள் கிடையாதுப்பா. ஒளி என்பது ஒரு ஸ்பெஷல் பொருள். ஏன்? அந்த பொருள் எப்பொழுதுமே எந்த வேகத்தில் போகணும்? ஒளிப்பொருள், ஒளித்துகள் எப்பொழுதுமே ஒளியின் வேகத்தில் போகும். வெலாசிட்டி ஆஃப் லைட் உச்சகட்ட வெலாசிட்டியில் போகும். அப்படின்னா அதுக்கு நிறை கிடையாது. ஏன்? ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது, ஒரு பொருளுக்கு நிறை இருந்தால் அது வந்து ஒளியின் வேகத்தில் செல்ல முடியாது. அப்ப என்னுடைய ஒளித்துகளுக்கு நிறை இருந்துச்சுன்னா ஒளித்துகள் அந்த ஒளியின் வேகத்தில் போக முடியாது. அப்ப நிறைய நான் தூக்கிடுறேன். மேஸ்ன்ற கான்செப்டையே நான் ஆற்றல்ல இருந்தும் தூக்கிடுறேன், உந்தத்துல இருந்தும் தூக்கிடுறேன். நான் எதை கொண்டு வரேன்? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ன பண்பு? அலையோட பண்பை நான் எதுக்கு பொறுத்துறேன்? ஒளி துகளுக்குள்ள பொறுத்துறேன். அப்ப ஆற்றல் என்னது? E=hν. அதுல அதிர்வெண் வருது. இந்த ஆற்றலை E=hν டிவைடட் பை என்ன பண்ற, வெலாசிட்டி ஆஃப் லைட் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? உந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. ஐன்ஸ்டைனுக்கு என்ன தேவை? வந்து ஒரு நோட்டு புக்கும் ஒரு பேனா இருந்தால் போதும், எது வேணாலும் சொல்லிடுறாரு. இதை ப்ரூவ் பண்ணணுமே. ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் பண்ணாருன்னா ஆர்தர் காம்ப்டன் சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டாரு. எக்ஸ்ரே அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, எக்ஸ்ரே என்பது ஒரு மின்காந்த அலை, இட்ஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆனா ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, இல்லை, மின்காந்த அலைகளுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு, பொருளா இருக்கு, துகளா இருக்கு, ஃபோட்டானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, எக்ஸ்ரேயை மின்காந்த அலைன்னு சொல்லாம நம்ம காம்ப்டன் என்ன சொல்றாரு, மின்காந்த துகள். என்ன துகள்? ஃபோட்டான் துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரான் மேல மோத விடுறாரு. எலக்ட்ரான் மேல மோத விடும் போது அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இந்த ஒளித்துகளுடைய உந்தத்தை வாங்கிக்குது. என்ன ஃபார்முலால?
E/C ஃபார்முலாவில் வாங்கிட்டு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அது வேற திசையை நோக்கி போகுது. இதுக்கான ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது 2 பந்துகள் மோதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணித தன்மையில ப்ரூவ் பண்றாரு. அப்போ ப்ரூவ் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஆமாம், எக்ஸ்ரே என்பது ஒரு அலை இல்லை, எக்ஸ்ரே என்பது ஒரு துகள். என்ன துகள்? ஃபோட்டான் துகள். அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டம் என்னது? E/C. அதுதான் கரெக்டு. அதை வச்சுதான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. அவருக்கு 1927 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா காம்ப்டன் தான் பாத்தீங்கன்னா ஒளி துகளுக்கு இந்த பண்பு இருக்கு. ஒளி என்பது துகள், லைட் இஸ் அ ஃபோட்டான், ஒரு பாக்கெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் ஆர்தர் காம்ப்டன். ஸோ அதனால அவருக்கு ஒரு நோபல் பரிசு. இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்க, 1918 மேக்ஸ் பிளாங்க் நோபல் பரிசு. எதுக்கு? ஆற்றல் என்பது பாக்கெட்டு. 1921 யாருக்கு? நம்மள யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு ஒளி என்பது ஒரு துகள், அவருக்கு ஒரு நோபல் பரிசு. 1922 நீல்ஸ் போர், ஆட்டம் என்பது படிப்படியா இருக்கும், அவருக்கு ஒரு நோபல் பரிசு. 1923 நம்மால் யாரு? மில்லிகன். மில்லிகன் என்ன சொன்னாரு? ஆமா, ஐன்ஸ்டைன் சொன்னது தப்பு, கரெக்ட் தான், நான் தான் தப்பு அப்படின்னு சொன்னவருக்கு நோபல் பரிசு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். 1927 ஆர்தர் காம்ப்டன். இந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மால் யாரு? எர்வின் ஸ்ராடிஞ்சர். ஸ்ராடிஞ்சர் என்ன பண்றாரு? ஒரு ப்ரொஃபஸரா சுவிட்சர்லாந்துல இருக்க ஜூரிக் நகரத்துல போய் ஜாயின் பண்றாரு. பிரபலம்லாம் கிடையாது, ஸ்ரோடிஞ்சர் யாருன்னே தெரியாது. அவர் ஏதோ பொழப்புக்காக ஊர் ஊரா சுத்திட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியன்னாக்காரரு, ஜெர்மனியில் போய் வேலை பார்த்தாரு, போலண்டில் வேலை பார்த்தாரு, நல்ல சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு ஜூரிக்குள்ளே போய் நுழையிறாரு. ஜூரிக்குள்ள அந்த நுழைஞ்சவருடைய ஆரம்பிச்சதான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புரட்சி. இரண்டாம் புரட்சிக்கு அவருக்கு ஒரு நோபல் பரிசு கிடைச்சது 1933. இப்போ இந்த குவாண்டம்ல பார்த்தீங்கன்னா வரிசையா ஈவன் ஹைசன்பர்க்குக்கும் நோபல் பரிசு கிடைச்சது, டிராக்கும் இந்த மாதிரி வரிசை நோபல் பரிசு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா அது குளோரியஸ் டைம் பீரியட் இருந்தது. ஸோ இன்னைக்கு வீடியோ மூலமாக நான் சொல்றது என்னன்னா, ஒளிக்கு துகள் பண்பு இருக்கு. துகளுக்கு என்ன இருக்க பண்பு இருக்கோ, ஆற்றலும் உந்தமும் இருக்கணுமோ, அதே மாதிரி ஒளிக்கும் ஆற்றலும் ஆற்றல் பண்பும் உந்தம் பண்பு இருக்கு. ஆற்றல் என்பதை கணிதத்தன்மையில் சொன்னவர் யாரு? மேக்ஸ் பிளாங்க். அது எக்ஸ்பெரிமெண்டலா சொன்னவர் யாரு? இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதே மாதிரி நம்ம ஐன்ஸ்டைன் என்னது? ஒளிக்கு உந்தம் இருக்குன்னு சொன்னவர் யாரு? ஐன்ஸ்டைன். அதை எக்ஸ்பெரிமெண்டலா சொன்னவர் ஆர்தர் காம்ப்டன். அனைவருமே நோபல் பரிசு விஞ்ஞானிகள். ஸோ இரண்டாம் புரட்சியின் ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்ராடிஞ்சருடைய வாழ்க்கை சுவிட்சர்லாந்துல என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு அவருடைய அறிவியலுக்கு போகலாம். மீண்டும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.